வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் 2026 உலக கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு சூப்பர் சுற்று 8 இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் சூப்பர் சுற்றில் முதல் 2 இடம் பிடிக்கக்கூடிய டீம் மொத்தம் 4 டீமு அரையிறுதிக்கு தகுதி பெறும். இந்த அரையிறுதியில் யார் வெற்றி பெறுவாங்க, இறுதி மேட்சுக்கு யார் தகுதி பெறுவாங்க, இறுதி ஃபைனல் மேட்சில் யார் வெற்றி பெற்று 2026 2020 உலக கோப்பை யார் வெல்வாங்க, உலக கோப்பை சாம்பியன் யார் என்பதும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பே பல விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த விஷயம் சொல்லி பெரும் வெற்றிகள் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இன்று பார்த்தீங்கன்னா 2026 ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சும் இந்த உலகக்கோப்பை முடிஞ்சதுன்னா அந்த மேட்சும் 2 மாதத்துக்கு அந்த மேட்ச்சு வரும். முதல் மேட்ச்லேருந்து பிளே ஆஃப் சுற்று வரை இறுதி ஃபைனல் மேட்சுக்கு யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட சொல்கிறேன். மற்றும் உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் 2026 உலக கோப்பை ஃபுட்பால் உலகத்திலேயே அதிக ரசிகர்கள் உண்டான விளையாட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்பாலுக்கு தான் ரசிகர்கள் ஜாஸ்தி. எந்த மேட்ச் நடந்தாலும் பாருங்கள், அந்த ஸ்டேடியம் ஃபுல்லும் மக்கள் நிறைஞ்சி இருப்பாங்க. இந்த 2026 உலகக்கோப்பை ஃபுட்பால் மேட்ச்சு லீக் மேட்ச்சு நாக் அவுட் சுற்று அரையிறுதி இறுதி மேட்ச்சில் யார் தகுதி பெறுவாங்க, யார் வெற்றி பெறுவாங்க, 2026 உலகக்கோப்பை ஃபுட்பால் சாம்பியன் யார் என்பதும் நடப்பதற்கு முன்பே சொல்கிறேன். என்னோடய ஸ்பெஷல் நடப்பதற்கு முன்பு சொல்லி பெரும் வெற்றி பெறுவது தான். 2022 உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்சில் அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் மோதுவாங்க. அர்ஜென்டினா அணி பெனால்டிக் ஷூட் முறையில் வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்வாங்க. உலகக்கோப்பை சாம்பியன் அர்ஜென்டினா அணி ஆகும் சொன்னேன். 100% அப்படி தான் நடந்தது. என்னோட ஷார்ட் வீடியோவில் பாருங்கள். உலகக்கோப்பை மேட்ச் நடப்பதற்கு 2 நாட்கள் முன்பே கணித்து சொன்னேன். 100% மேட்ச் அப்படி தான் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2027 உலகக்கோப்பை 50 ஓவர் கிரிக்கெட் மேட்சும் யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்று பார்த்தீங்கன்னா சூப்பர் சுற்று 8 மேட்சில் 27/2/2026 மாலை 7 மணிக்கு நியூசிலாந்தும் இங்கிலாண்டும் மோதுறாங்க. இல்லை நியூசிலாந்து அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங் பவுலிங்கு தான் தேர்வு செய்வாங்க. இங்கிலாந்து அணி டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி வெற்றி பெறும். நியூசிலாந்து அணியே இதில் வெற்றி பெறும். இன்னும் பல வெற்றிகள் என்னது தொடரும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு அணுகுங்க. அதிக பேர் கேட்குறீங்க, இந்த நம்பருக்கு சிறப்பான பலன் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி.